அத்தை. என்னம்மா? அத்தை உங்களுக்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன் அத்தை, இந்தாங்க. என்னம்மா 2 புடவை எடுத்திருக்க? அதுவும் அத்தை, ஒன்று உங்களுக்கு ஒன்று எங்கள் அம்மாவுக்கு அத்தை. ரெண்டுத்துல எந்த புடவை பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு தந்துக்கிறேன் அத்தை. பிடிக்கிறது என்னம்மா, நீ எடுத்து கொடுத்துருக்க. நீ 2 புடவையுமே சூப்பராக தான் செலெக்ஷன் பண்ணியிருக்க. இதை நான் எடுத்துக்கிறேம்மா, இதை அம்மாவுக்கு கொடுத்துரு. சரிங்க அத்தை, நான் அம்மாட்ட போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அத்தை. சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, இல்லைன்னா அவை வரவும் கூட போகலாம்ல. ஒரு வர லேட் ஆகுமா அத்தை? நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அத்தை. ஏம்மா என்னடி நீ எப்போ வந்த? வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஆமாம், அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த புடவைய கொண்டு வந்து உங்களுக்கு தான் கொடுக்குற, நீ இழிச்சுக்கிட்டு வாங்குற. ஏண்டி மருமக வந்து புடவைய கொடுத்தா இழிச்சுக்கிட்டு தான் வாங்குவாங்க, அதுக்காக அழுதுகிட்டா வாங்குவாங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? எனக்கு தான் கொஞ்சம் கூட அறிவு இல்ல. அவங்க அம்மாவுக்கும் உனக்கு ஒரே ரேட்ல எடுத்திருக்கா, அதை பத்தி ஒன்னும் கேட்காம நீ வாட்டுக்கு வாங்கி வச்சுக்கிற. ஓ அப்படியா, அதை சொல்ல வரையா? சரி, நீ எடுத்தா எப்படி எடுத்திருப்ப? என் மாமியாரும் எங்க அம்மாவும் ஒன்னா, எங்க அம்மாவுக்கு எடுத்தா அதிக ரேட்டுக்கு எடுப்பேன், என் மாமியாருக்கு கம்மியான ரேட்ல எடுப்பேன். அப்படிதானே எடுப்ப. ஆனா என் மருமக அப்படி எடுக்கல. அவங்க அம்மாவுக்கும் எனக்கு ஒரே ரேட்ல தான் புடவை எடுத்துட்டு வந்திருக்கா. வேற தப்பெல்லாம் எதுவும் பண்ணல. அவங்க அம்மாவுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தா கூட நீ சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி எடுத்ததுனால நான் வருத்தப்பட மாட்டேன். இப்ப நீ பதில் சொன்னவாறு என் அம்மாவுக்கு ஓவர் ரேட்டுக்கு எடுப்பேன், என் மாமியாருக்கு கம்மியான ரேட்டுக்கு எடுப்பேன்னு. அதே மாதிரிதான் எல்லா பெண்களுக்கும் ஆசை இருக்கு. எப்படி வேணாலும் என் மருமகள் எடுத்து கொடுத்துட்டு போட்டு நீ வேலையை பார்த்துட்டு போ.